அக்ரியில் வந்து என்னென்னலாம் ஃபேமஸான டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அக்ரியில் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்கலாமா இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாமா அப்படின்னு ஏன்ட்டு கேட்டிங்கன்னா சேஃப் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ஃபீஸ் எவ்வளோ, ப்ரைவேட் காலேஜ் இருக்கலாமா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கலாமா, காலையில் 7:30 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 65லேருந்து 80 கோர்ஸ் வந்து படிப்பீங்க. அக்ரினாலே ஹாஸ்டல் கம்பல்சரி தான். ப்ராக்கெட்டில் வந்து 2+1 அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2+1க்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸாம் டைப் வந்து எப்படி இருக்குன்னா ஓஎம்ஆர் ஷீட் கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணணும். சனிக்கிழமை வந்து கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அக்ரியில் 4 வருஷமுமே வந்து ரெக்கார்டு இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெக்கார்டு இருக்குது. ஹெர்பேரியம் வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், பயாலஜி ஸ்டூடெண்ட்னா வந்து படிச்சிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் பூச்சி பிடிச்சி பூச்சை சாவடித்து அதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து தருவாங்க. அந்த பாக்ஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு 20லேருந்து 22 நாள் ஆல் இந்தியா ஃபுல்லாக சுற்றுவீங்க. அந்த மாதிரி அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4வது வருஷம் எடுத்துகிட்டு போய் ஒரு வில்லேஜில் ஒரு 3 மாதம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் இங்கு பெனில் தான் எழுதிருப்பீங்க. இங்கேயும் வந்து நான் இங்கு பெனில் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரி எல்லாம் சயின்ஸாக தான் இருக்குமா, மேக்ஸ் வராதா? வெல்கம் யூ கைஸ், திஸ் இஸ் அவினாஷ். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை 12th முடிச்சுட்டு அக்ரி ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா அக்ரியில் 4 வருஷம் என்னென்னலாம் பண்ணுவோம், அது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட நிறைய டவுட்ஸ் வந்து இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 4 வருஷத்தில் அக்ரியில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து நிறைய விஷயத்தை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எந்தெந்த விஷயம் எந்த இயரில் நடக்கும், ஃபஸ்ட் இயரில் நடக்குமா செகண்ட் இயரில் நடக்குமா அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சால் தானே நான் சொல்கிறதுலாம் உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து அவினாஷ். நான் வந்து 2017 to 2021 வந்து முடித்தேன். 4 வருஷம் அந்த 2010 to 21 பேட்சில் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி இன் அக்ரிகல்ச்சரில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைமிங் வந்து எப்படி இருக்குன்னா காலையில் 7:30 ஸ்டார்ட் ஆகும். இது காலையில் 7:30 தூங்குற டைமா அப்படின்னு வந்து யோசிக்கலாம். ஆமாம், 4 வருஷமுமே வந்து காலையில் 7:30 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 7:30லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே கிளாஸ் நடக்கும். சம்டைம்ஸ் 4:30 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஓகே, ஒரு நாளைக்கு டைம் டேபிளை எப்படி பிரிச்சுருப்பாங்க, 7:30லேருந்து 10 மணி வரைக்கும் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ், அதாவது 2.5 மணி நேரம். ப்ராக்டிக்கல் கிளாஸ்னு ஒன்று சொன்னாலே அது 2.5 மணி நேரம் தான் நடக்கும். ஸோ 7:30லேருந்து 10 மணி வரைக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ், 10 to 10:30 வரைக்கும் பிரேக்கு, இன்டர்வல் பிரேக்கு. நீங்கள் போய் சமோசா சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் வந்து பிரேக் போகிறதுனா போய்க்கலாம். ஓகே, 7:30 கிளாஸ் வைக்கிறாங்க. சாப்பாடு காலையில் சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7:30 முன்னாடி நீங்கள் சாப்பிட்றணும். நீங்கள் வந்து 7:30 கிளாஸ் போகணுன்னா 7 மணிக்கே மெஸ்ஸுக்கு போனால் தான் சாப்பிட்டு 7:30 வந்து கிளாஸ் போக முடியும். ஓகேவா? 10:30 வரைக்கும் பிரேக் முடிஞ்சிருச்சு. 10 to 10:30 பிரேக்கு. 10:30லேருந்து 11:30 வரைக்கும் தியரி கிளாஸு. ஓகேவா, 1 மணி நேரம். அதே மாதிரி 11 to 12:30 வரைக்கும் இன்னொரு தியரி கிளாஸு. ஓகே, காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன நடக்குன்னா 2.5 மணி நேரம் ப்ராக்டிக்கலு, 1 மணி நேரம் ஒரு தியரி கிளாஸு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஒரு தியரி கிளாஸு, அப்புறம் 12:30லேருந்து 1:30 வரைக்கும் வந்து லஞ்ச் டைம். ஓகேவா, அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு 1:30லேருந்து 2:30 வரைக்கும் இன்னொரு தியரி கிளாஸ். ஓகேவா, இம்மீடியட்டாக முடித்த உடனே இன்னொரு தியரி கிளாஸ், அப்புறம் 2:30லேருந்து 3:30, 4:30, 5 மணி வரைக்கும், 2:30லேருந்து 5 மணி வரைக்கும் இன்னொரு ப்ராக்டிக்கல் கிளாஸ், அது ஒரு 2.5 மணி நேரம். 5 மணி வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து இன்னொரு டவுட் இருக்கும். ஓகே, 5 மணி வரைக்கும் படிச்சிட்டோம், 5:30க்கு அப்புறம் என்ன, 5 மணிக்கு அப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பிஇடி பீரியட் இருக்கும். நம்ம வந்து பிடி கேம் தெரியும்ல நமக்கே, பிடி சாருன்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஸ்கூலில். அந்த பிஇடி பீரியட் வந்து நடக்கும். நீங்கள் விளையாடுறதுனா விளையாடலாம். சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்குன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா வந்து பிஇடின்றதையும் வந்து ஒரு கோர்ஸ் தான். அது வந்து நம்ம தனியாக வந்து சும்மா விளையாடுறதில்ல, அது வந்து ஒரு கோர்ஸ். அதுக்கும் வந்து எக்ஸாம் இருக்கும், அசைன்மெண்ட்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ வாரத்துக்கு 2 நாள் பிஇடி இருக்கும். அதர் நாளில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூர் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக பிஎஸ்சி அக்ரியில் 4 வருஷம் படிக்கிறீங்களா, கிட்டத்தட்ட 65லேருந்து 80 கோர்ஸ் வந்து படிப்பீங்க. 65லேருந்து 80 கோர்ஸா, ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். கரெக்டாக? ஏன்னா ஒரு செம்முக்கு மினிமம் 7 கோர்ஸ்லேருந்து 12 கோர்ஸ், மேக்ஸிமம் 12 கோர்ஸ் வரைக்கும் வந்து படிப்பீங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் 12th 7 கோர்ஸ் வந்து படிச்சிருக்கலாம். 7 6 தெரியலையே,
ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ். ஆமாம், 6 கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்களா? ஆனால் அக்ரியில் அப்படி இல்லை. ஒரு செமஸ்டருக்கு 6 மாதத்துக்கு வந்து 7லிருந்து 12 கோர்ஸ். அது வந்து ஒரு செமஸ்டருக்குமே வந்து வேரி ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 7 கோர்ஸ் இருக்கலாம், இல்லை 8 கோர்ஸ் இருக்கலாம், இல்லை 9 கோர்ஸ் இருக்கலாம், அப் டு 12 சப்ஜெக்ட் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த 12 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு டூர் இருக்கும். டூருனா நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டோட ஸ்பெஷல் பிளேஸுக்கு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சப்ஜெக்டில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்கனாமி ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் எங்கே நடக்கும்? மார்க்கெட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், உழவர் சந்தை இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பேங்க் இருக்குது, இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க கூப்பிட்டு போவாங்க. அதுவே வந்து நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அலாங் வித் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் விசிட் போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பிளேஸ், ஒரு கோயில், இல்லைனா ஒரு டூர் பிளேஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஒரு கோர்ஸுக்குமே வந்து டூர் இருக்குது, ஒரு விசிட் இருக்குது. ஸோ 65லேருந்து 80 தடவை வந்து நீங்கள் டூர் போயிட்டு வருவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரேக்கு. எப்போல்லாம் வந்து பிரேக் கிடைக்கும்? அதான் இப்போ சொன்னேன், 10 to 10:30 வந்து இன்டர்வல் பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து 12 to 1:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக்கு. ஆஃப்டர்நூன் வந்து பிரேக் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிக்கல் டைமில் யூஸ்வலாக காலையில் 7 to 10 வரைக்கும் நடக்குதுன்னா 7:30லேருந்து 8:30 வரைக்கும் கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 8:30லேருந்து ஒரு 8:45 வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் வந்து பிரேக் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கே தூக்கம் வந்துடும். அதே மாதிரி மதியமும் அப்படி தான், 2:30லேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும்போது ஒரு 3:30 இல்லைனா 4 மணிக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்டல் வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி. அக்ரினாலே ஹாஸ்டல் கம்பல்சரி தான். நான் வீட்டிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை டே ஸ்காலர் அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் அக்ரியில். அது வந்து இப்போ காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குன்னா, நீங்கள் கோயம்புத்தூர் அந்த காலேஜை சுற்றி ஒரு 12 கிலோமீட்டர் இல்லை 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களை வந்து டெய்லி வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் தூரத்துலேருந்து வரவங்கள நீங்கள் வந்து வெளியில் தங்கி நான் வந்து டெய்லி காலேஜ் வரேன் அப்படின்லாம் வந்து உங்களை அல்லவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும். எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நான் ஹாஸ்டல் எடுத்து தான் வந்து படித்தேன். அடுத்து வந்து கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா, இது வந்து காலேஜ் வந்துட்டாலே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுவாங்க, 2+1 அப்படின்னு சொல்லுவாங்க. 2+1ன்னா ப்ராக்கெட்டில் இப்போ வந்து ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு சாயில் சயின்ஸ், அதாவது மண் அறிவியல். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் டு சாயில் சயின்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து 2+1 அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2+1க்கு என்ன மீனிங் அப்படின்னா, 2னா 2 தியரி கிளாஸ், வாரத்தில் 2 தியரி கிளாஸ் நடக்கும். ஓகேவா? 2 மணி நேரம். ஓகேவா? 2 மணி நேரம்னா ஒரே 2 மணி நேரம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அடுத்த நாளைக்கு 1 மணி நேரம், அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் 1ன்றது வந்து ப்ராக்டிக்கல். ஒருவேளை 2+0ன்னு இருந்துச்சுன்னா 2 தியரி கிளாஸ், ஆனால் அதுக்கு ப்ராக்டிக்கல் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி 1+1ன்னு இருந்துச்சுன்னா ஒரு தியரி கிளாஸ், ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ். 0+2ன்னு இருந்துச்சுன்னா ஒரு 0 தியரி கிளாஸ், 2 ப்ராக்டிக்கல் கிளாஸ். இதுதான் வந்து இந்த ப்ராக்கெட்டில் போகிறதுக்கான அர்த்தம். இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்ன். நான் இருக்கும்போது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிட் செமஸ்டர்னு ஒன்று நடக்கும். அரையாண்டு தேர்வு வைப்பாங்க இல்லையா ஸ்கூலில், அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மிட் செமஸ்டர்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் வந்து தியரி எக்ஸாம் வரும். இப்போ வந்து மிட் டேர்ம் வந்து எப்படின்னா, நாங்கள் இருக்கும்போது என்ன பேட்டர்னில் இருந்துச்சுன்னா, 20 மார்க் வந்து மிட் டேர்முக்கு, ப்ராக்டிக்கலுக்கு 40 மார்க்கு, தியரிக்கு ஃபைனல் தியரிக்கு 40 மார்க்கு. இந்த மிட் டேர்ம் வந்து பாதி போர்ஷன் வரும். இப்போ வந்து 2+1னா, இதுக்கு முன்னாடி 2+1ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து எத்தனை லெக்சர் இருக்குன்னா 32 லெக்சர் இருக்கும், 32 கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் வந்து 16 கிளாஸ் நடக்கும். ஓகேவா? 32ல் பாதி 16. அதே மாதிரி வந்து 1+1னா அதுவும் கம்மியாக தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிரெடிட், இது வந்து கிரெடிட்னு சொல்லுவாங்க. 2+1ன்றது வந்து கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான கிளாஸ் நடக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான கிளாஸ் நடக்கும். 2+1னா மொத்தம் 3 ஸோ 3 கிளாஸ் நடக்கும். அந்த சப்ஜெக்டில் வந்து 3 கிளாஸ் நடக்கும் ஒரு வாரத்துக்கு. இப்போ வந்து 2+1ல் வந்து ஒரு மிட் டேர்ம் வருதுன்னா அது வந்து 20 மார்க்குக்கு வைப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து மிட் டேர்ம் 20 மார்க்குக்கு தான் நடக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 16 லெக்சர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எக்ஸாம் டைப் வந்து எப்படி இருக்குன்னா, ஓஎம்ஆர் ஷீட். நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா பிளாக் பெனில் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், இல்லைனா டேப்லெட் தருவாங்க. டேப்லெட்டா? ஃபோனா? பெரிய ஃபோன் இருக்கும் அது. ஆமாம், அதே தான். அந்த டேப்லெட்டில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். கிளிக். ஆனால் கரெக்டாக டைமுக்கு வந்து முடிஞ்சிடும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னா, டைட்ரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸ்கூலில், இது வந்து சாயில் சயின்ஸ்னால் டைட்ரேஷன் வரும். நீங்கள் வந்து வச்சுட்டு டைட்ரேட் வந்து பண்ணுவீங்க.
அது வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்டர்னல் அதர் காலேஜ்லேருந்து வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் வருவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிக்கிறீங்கன்னா இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணி ரிசல்ட்டை காட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து என்ன நடக்கும்னா சில சப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பொருளை வந்து வச்சுருவாங்க. ஸோ இப்படி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு பொருள் ஒரு செடியை பிடிங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. இல்லைனா வந்து அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, இல்லை ஏதாவது ஒரு மருந்தோ இல்லை பூச்சியோ, பூச்சி கூட இருக்குது, நம்ம வந்து அது வந்து என்டமாலஜின்னு சொல்லுவாங்க, பூச்சியியல். ஸோ பூச்சி, தாவரத்தில் வர நோய்கள், டிசீஸு அதெல்லாம் வந்து வச்சுருவாங்க. நீங்கள் வச்சுட்டா அது வந்து அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் வைப்பாங்க. இப்போ வந்து பேத்தாலஜி படிக்கிறோன்னா அந்த நோய்கள்லாம் வச்சுருவாங்க. இல்லைனா வந்து அது ரிலேட்டடான பெட்ரி பிளேட்டு, அந்த என்ன சொல்கிறது, அது மைக்ரோ பிப்பெட்டு, இந்த மாதிரி நிறைய வச்சுருவாங்க. அதுவே என்டமாலஜி பூச்சியல்னால் பூச்சிங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அப்புறம் மருந்துங்களை வைப்பாங்க. அதுவே வந்து அக்ரானம்னா உழவியல், அதில் வந்து நெல்லி செடியோ இல்லை ஏதாவது பயிர் வகைகளோ அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தராக போவாங்க, வரிசை வச்சுருப்பாங்க. ஒருத்தராக போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டு வரணும். எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக மார்க் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி. நீங்கள் அக்ரி முடிக்கிற வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா எக்ஸாம்லையும். ஸோ கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலில் எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் வைவா நடக்கும். எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும்போது வெளியே உட்கார வச்சு வைவா வந்து நடத்துவாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வைவானா என்ன அப்படின்ட்டு. ஸ்கூல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் காலேஜில் வந்து வைவான்னு ஒன்று இருக்கும். வைவானா என்னென்னா, நீங்கள் அந்த உங்களுக்கு வந்து தனியாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. டேர்ம் பேப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த செம்மு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. செம்மு ஸ்டார்டிங்லேயோ இல்லை 2 மாதத்துக்கு அப்புறமோ வந்து தந்துடுவாங்க. ஒரு கோர்ஸுக்கும் ஒரு டேர்ம் பேப்பர். நீங்கள் 10 கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா 10க்கும் 10 டேர்ம் பேப்பர் இருக்கும். அந்த 10மே வந்து நீங்கள் A4 ஷீட்டில் எழுதி OHP ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதை வச்சு பின் பண்ணி நல்லா டேப் போட்டு ஒட்டி அந்த கோர்ஸ் டீச்சர்கிட்ட வந்து சைன் வாங்கணும். நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை வந்து உங்களுக்கு தனியாக டாபிக் தருவாங்க. அந்த டாபிக் வந்து தேடி எழுதி கோர்ஸ் டீச்சர்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கும்போது கோர்ஸ் டீச்சர் வந்து கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டில் இருந்து நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டில் நல்லா படித்து கிளியராக இருக்கணும். கொஷின் கேட்கும்போது வந்து ஆன்சர் பண்ணால் தான் வந்து கோர்ஸ் டீச்சர் வந்து சைன் பண்ணுவாங்க. அப்படி சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த டேர்ம் பேப்பருக்கு முன்னாடியே வந்து அந்த டாப்பிக்கை வந்து நம்ம PPT ஸ்லைட்ஸில் வந்து போட்டு பவர் பாயிண்ட் ஸ்லைடு வந்து போட்டு கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். எல்லாருக்கும் முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணணும். ஐடி நம்பர் வைஸோ இல்லை ஐடி நம்பர் பின்னாடியிலிருந்தோ இல்லைனா வந்து ரேண்டமாக வந்து கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷனுமே இருக்குது, எல்லா கோர்ஸுக்குமே இருக்குது. முக்கியமாக ப்ராக்டிக்கல்லாம் எதில் வருதோ அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருந்தால் அதையும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பயங்கரமான ஸ்டேஜ் ஃபியர் வந்து இருந்துச்சு யூஜி படிக்கும்போது. யூஜி மட்டும் இல்லை, இப்போயும் ஃபியர் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். அப்புறம் வந்து ஓகேவா, இந்த PPT ஸ்லைட் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டேர்ம் பேப்பர் ஸ்லைடில் போட்டது வந்து நீங்கள் டேர்ம் பேப்பரில் எழுதி கோர்ஸ் டீச்சர்கிட்ட சைன் வாங்கிட்டு இந்த டேர்ம் பேப்பர் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்டர்னல் வருவாங்க இல்லையா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்றைக்கி அவர்கிட்ட கொடுத்து 2 பேராவோ இல்லை 3 பேராவோ அவர் முன்னாடி போய் உட்காருவீங்க. உட்காந்த உடனே வந்து இந்த டேர்ம் பேப்பர் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேர்ம் பேப்பர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அந்த செம் ஃபுல்லாக படிச்சிங்க இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் வந்து வருவாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பூச்சியியல் என்டமாலஜிலேருந்து எக்ஸாம் நடக்குதுன்னா அது அந்த சப்ஜெக்ட் படித்த ஒரு சயின்டிஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வருவாங்க. அவர் வந்து ஓகே டேர்ம் பேப்பர் வேணாம், நான் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு ஜென்ரலாக கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு என்டமாலஜியில் வந்து இந்த பூச்சி வந்து என்ன சிம்டம் கொடுக்கும், இது வந்து என்ன பண்ணிச்சு, இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நாலேஜ் வந்து டேர்ம் பேப்பர் மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது அந்த சப்ஜெக்ட்லேயும் ஓவரால் நாலேஜ் வந்து இருக்கணும். அடுத்து வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து 40 மார்க்குக்கு வந்து நடக்கும். இதுலேயும் வந்து அப்ஜெக்டிவ் டைப் 1 மார்க் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸும் இருக்கும், 5 மார்க்ஸும் வந்து இருக்கும். அது வந்து அப்பப்போ பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனல் எக்ஸாம் வந்து நடுவில் லீவ் வருமா. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு 3 நாள் லீவ் விட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரெச்சாக வச்சுருவாங்க. லீவே கிடையாது. நடுவில் மண்டே வச்சாங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே வச்சு இழுன்னு இருப்பாங்க. நடுவில் ஒரு நாள் கூட லீவ் வராது. அந்த ஆஃப் டேயில் தான் நம்ம படித்தாகணும். அதே மாதிரி கண்டினியூஸாக லீவ் வந்துடும். சனிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமையும் எக்ஸாம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. அதே மாதிரி நான் கிளாஸ் சொல்லும்போது வந்து சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமை வந்து கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் எடுக்கிற கிரெடிட் பொறுத்து ஒரு சில செமஸ்டரில் வந்து 11 சப்ஜெக்ட் வரும், இல்லைனா 12 சப்ஜெக்ட் வரும். அந்த டைமில் வந்து கிரெடிட் அந்த 2+1ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அந்த டைமில் வந்து அவங்களால வெள்ளிக்கிழமையோட முடிக்க முடியாது. ஸோ
சனிக்கிழமை 5 மணி வரைக்கும் வைப்பாங்க, இல்லைனா சனிக்கிழமை ஆஃப்டர்நூன் வரைக்கும் வைப்பாங்க. ஸோ சனிக்கிழமை வந்து லீவு அப்படின்னு வந்து ஆச்சரியம்லாம் படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து சனிக்கிழமை கிளாஸ் இருக்குது, போய் தான் ஆகணும். அதே 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும், எல்லா நாளும் 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் அன்றைக்கி மட்டும்தான் வந்து டைமிங் வந்து 9 to 12. எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் நடக்கும். மிட்டம்னா 1 மணி நேரம் தான் நடக்கும். ப்ராக்டிக்கலும் வந்து 2.5 மணி நேரம் அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் வந்து நம்மளுக்கு காலேஜில் தருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து நோட்ஸ் வந்து தர்றது ரேர். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு லைப்ரரி இருக்கும், லைப்ரரியில் படிச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்கல்ல பிபிடி, டெய்லி வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அந்த பிபிடி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும், நோட்ஸ் வந்து ஒருவேளை ப்ரைவேட் காலேஜில் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் தருவாங்க. ஏன்னா நீங்கள் புக் ஃபீஸ்னு ஒன்று தனியாக வந்து கட்டுவீங்க, அதுக்காகவே அவங்க நோட்ஸ் தருவாங்க. அப்படி இல்லையா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த புக்கு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் புக்கு தருவாங்க, இல்லைனா நோட்ஸ் தருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு ஒர்க், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அக்ரினாலே இந்த ரெக்கார்டு ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்குது. அக்ரியில் 4 வருஷமுமே வந்து ரெக்கார்டு இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெக்கார்டு இருக்குது. எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ரெக்கார்டு ஒர்க் இல்லை அப்படின்னா 2+0 1+0 அப்படின்னு வரும். 0னா என்னது, அந்த 1+க்கு அப்புறம் வர 0 என்னென்னா ப்ராக்டிக்கல். எந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வரலையோ அதுக்கெலாம் ரெக்கார்டு இல்லை. ஆக்சுவலாக அது மேனுவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒருவேளை 0 வராமல் 1ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டு ஒர்க்கு கண்டிப்பாக இருக்குது. ப்ராக்டிக்கல் இருக்குனாலே உங்களுக்கு ரெக்கார்டு ஒர்க்கு இருக்குது, கம்பல்சரி. நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், நான் அக்ரி ஜாயின் பண்ணோன்னே வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி வேறு ஏதாவது ஜாப் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். 10 சப்ஜெக்ட்னா 10 சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் ரெக்கார்டு எழுதுவீங்க. ரெக்கார்ட்னா சும்மா இல்லை, பூச்சியெல்லாம் பூச்சி படம் வரைவீங்க, நோயியல் பேத்தாலஜினா வந்து அந்த நோய் எப்படி இருக்குன்னு படம் வரைவீங்க. அதே மாதிரி வந்து மைக்ரோபயாலஜி, அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த டைம்லாம் வந்து உட்காந்து அந்தந்த கொஷினுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுதி சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செமஸ்டர்லையுமே. அதுக்கப்புறம் கடைசி 4 மாதம் வந்து ரெக்கார்டு எழுதி 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 கையெல்லாம் பயங்கர வலிக்கும். உங்களுக்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும்னா அக்ரி நீங்கள் இந்த 4 வருஷத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா தான் உண்டு. ஏன்னா வந்து இந்த யூபிஎஸ்சிலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா ரைட்டிங் தான் வேணுமே அந்த இடத்துல. யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எங்கெல்லாம் எழுதுகிற ஒர்க் வருதோ அந்த இடத்துக்குலாம் வந்து இந்த ரெக்கார்டு ஒர்க்கை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டு ஒர்க் பற்றி சொல்லியாச்சா. ரெக்கார்டு வந்து எல்லா எக்ஸசைஸ்க்குமே வந்து நம்ம அந்த கோர்ஸ் டீச்சர் வந்து சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணி இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும், அதுலேயும் சைன் பண்ணுவாங்க. கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் பேஜ் இருக்கும், அதுலேயும் வந்து சைன் பண்ணுவாங்க. அப்படி சைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத முடியும். ஒரு வேளை அப்படி சைன் பண்ணலைன்னா உங்களால் எழுத முடியாது. ஸோ ரெக்கார்டுக்கான மார்க்கு போயிடும். ஸோ ரெக்கார்டுக்கும் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஒர்க்கு. அக்ரினாலே நீங்கள் நிறைய படத்துலையும் பார்த்துருக்கலாம், உங்களுடைய இமேஜினேஷனில் இருக்கும், அக்ரினா நம்ம போய் விவசாயம் பண்ணலாமா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி விவசாயம் பண்ணுறதை விட நீங்கள் வந்து படிக்கிறது தான் அதிகமாக பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கல் வர டைமில் மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா போய் இந்த ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ணுவீங்க. அக்ரானமி, உழவியல்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு மெயின் கோர்ஸு. மேஜர் கோர்ஸு மைனர் கோர்ஸ்னு இருக்குது. மேஜர் கோர்ஸ்னால் எல்லா செமஸ்டர்லையுமே அப்பப்போ அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு செம்மில் வரும், செகண்ட் செம்மில் வரும், தேர்ட் செம்மில் வரும், இல்லைனா 5th செம்மில் வரும். ஆனால் அதிக டைம் வந்துகிட்டே இருக்கும். மைனர்னால் 4 வருஷத்தில் ஒரு தடவை தான் படிப்பீங்க, இல்லை 2 தடவை தான் படிப்பீங்க. அதுதான் வந்து மைனர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ரானமின்றது வந்து மேஜர் சப்ஜெக்ட். இதில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த அக்ரானமியில் வந்து நெல் செடி, இந்த பயிர் வகைகள், இது அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள், இந்த செடிகளை பற்றி வந்து படிப்பீங்க. அந்த டைமில் வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ணுவீங்க. போய் உங்களுக்கு உங்கள் இயருக்கு உங்கள் பேட்ச் வந்து இப்போ 2024வது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லேண்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து எல்லா வகையான செடிகளையும் போட்டு அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அந்த செம்மு முடிகிற வரைக்கும். அது வந்து கேஃப்டீரியான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பேர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு ஒர்க்கு. அப்புறம் தேர்ட் இயரில் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்னது வந்து ஃபஸ்ட் இயருக்கு இருக்கும், செகண்ட் இயருக்கு இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் இயர்லேயும் வந்து ஜென்ரலான கிராப்ஸ்னால் அதான் இந்த செடிங்க. ஓகேவா? ஜென்ரலான பயிருங்களை வந்து வைப்பீங்க. செகண்ட் இயரில் வந்து செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு செம்மு, செகண்ட் இயர் செகண்ட் செம்மு, இந்த மாதிரி வந்து ஒரு செம்மில் வந்து ஒரு சீசனில் வரக்கூடிய செடிகளை வந்து நீங்கள் வைப்பீங்க. ஓகேவா? இதான் வந்து ஃபீல்டு ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெர்பேரியம் வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், பயாலஜி ஸ்டூடெண்ட்னா வந்து படிச்சிருப்பீங்க. ஹெர்பேரியம்னா என்னென்னா, ஆக்சுவலாக இந்த செடிகளோட இலைங்களை வந்து புக்கில் வச்சு
அமுக்கி நல்லா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அப்படி காஞ்சிரும், இலை வந்து காஞ்சிரும். அதுதான் வந்து ஹெர்பேரியம். அது வந்து பதப்படுத்தி வைக்கிறது. அது வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து பிபிஜின்னு ஒரு கோர்ஸு, பிளான்ட் தாவரவியல் அந்த கோர்ஸ் பேர். தாவரவியலில் வந்து நீங்கள் ஹெர்பேரியம் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. ஒரு 50 செடிங்களுக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து தனியாக ஒரு ஷீட் வந்து காலேஜில் தருவாங்க. அந்த ஷீட்டில் ஒட்டி அதோடைய சயின்டிஃபிக் நேமு, காமன் நேம் இதெல்லாம் போட்டு எழுதி ஒரு பெரிய ஃபைலில் வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ சப்மிட் பண்ணணும். அதுக்கும் வந்து 5 மார்க் இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ் 10 மார்க் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹெர்பேரியம் வந்து எப்போ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயரில் வந்து பேத்தாலஜின்னு ஒரு கோர்ஸ் வரும். செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து பேத்தாலஜின்னு ஒரு கோர்ஸ் வரும். அப்போது வந்து செடிகளோட நோய்களை வந்து வைப்பீங்க. ஓகேவா? நோய்கள் இருக்கிற செடிகளை மட்டும், செடிகள்லாம் செடியை ஃபுல்லாக பிடிங்கல, நோய் இருக்கிற அந்த இலையை மட்டும் பிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து செடியோட பேர், நோயோட சயின்டிஃபிக் நேமு அப்படிலாம் எழுதி வைப்பீங்க. அப்புறம் செகண்ட் இயரில் செகண்ட் செம்மு, தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்மு, தேர்ட் இயரில் செகண்ட் செம். எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு பேத்தாலஜின்னு வருதோ எல்லா இடத்துலையுமே ஹெர்பேரியம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு அசைன்மெண்ட்டு பேத்தாலஜியில். ஓகேவா? இந்த ஹெர்பேரியத்தில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு சீசன், ஒரு டைம் வந்து ஃபீல்டு கிராப்போட நோய்களை வந்து வைப்பீங்க. சில டைம் வந்து காய்கறிகளில் இருக்கிற நோய் வந்து நீங்கள் வைக்கணும். சில நேரத்தில் வந்து பழம் ரிலேட்டடான செடிகள், சில நேரத்தில் வந்து தானியம் இருக்குது இல்லையா, அது ரிலேட்டடான நோய்களை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி ஒரு செம்முக்கும் வந்து ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்செக்ட் பாக்ஸு. ஓகே, நம்ம ஹெர்பேரியம் வச்சாச்சு. என்டமாலஜின்னு ஒரு கோர்ஸ் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, பூச்சியியல். அதில் வந்து நீங்கள் பூச்சி பிடிச்சி பூச்சை சாவடித்து அதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து தருவாங்க. அந்த பாக்ஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஓகேவா? அந்த பாக்ஸில் வந்து 50 பூச்சி, உங்களுக்கு வந்து 50 பூச்சி தந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு செம்மில் வரும்போது வந்து ஜென்ரல் என்டமாலஜி, இன்ட்ரோடக்ஷன் டு என்டமாலஜி, இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜின்னு இருக்கும். அந்த டைமில் வந்து பூச்சிங்களை வந்து பிடிச்சி அதை வந்து ஒரு பாய்சன் பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. விஷ பாட்டில், அதுக்குள்ளே வந்து பூச்சியை போட்டு மூடிடணும். பூச்சி வந்து 5 நிமிஷத்தில் செத்துரும். அதை எடுத்து அது முதுகில் வந்து குண்டூசியை குத்தி 50 பூச்சாக வந்து வச்சுருவீங்க. இதுதான் வந்து இன்செக்ட் பாக்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருக்கும். அதுக்கு அடுத்த செம்மில் வந்து தானியங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் பிடிச்சி கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறிகளில் வர்றது, பழங்களில் வர்றது, இந்த மாதிரி ஒரு செமஸ்டர்லேயும் ஒரு செடி வகைகளில் பிடிச்சி பூச்சிங்களை வந்து வைக்கணும். 50 பூச்சி. பட்டாம்பூச்சியாக இருந்தால் ரெக்கையை பிரித்து வைக்கணும். கை கால்லாம் உடஞ்சிருக்கக்கூடாது. அதெல்லாம் உடஞ்சிருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாங்க வெளியே, மார்க் குறைச்சிரும். அது மாதிரி நிறைய இருக்குது. பூச்சிங்களாம் குத்தி வச்சுட்டு அதோடைய பூச்சியோட சயின்டிஃபிக் நேமு, காமன் நேம் அதெல்லாம் வந்து எழுதி வைப்பீங்க. இது வந்து எப்போல்லாம் என்டமாலஜின்னு ஒரு பேர் வருதோ அந்த இடத்துல வந்து இந்த இன்செக்ட் பாக்ஸ் வந்து கம்பல்சரி. பேத்தாலஜிக்கு எப்படி ஹெர்பேரியமோ, என்டமாலஜிக்கு வந்து இந்த பூச்சி பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து ப்ளோவிங். இந்த என்டமாலஜிலே வந்து ப்ளோவிங்னு ஒன்று இருக்குது. எங்களுக்கு வந்து 2 ப்ளோவிங் வந்து கொடுத்தாங்க. 2 உயிரோடு இருக்கிற புழுவை பிடிச்சி, இது வந்து புழுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் பிதுக்கி வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வந்து காற்று ஊதி நெருப்பில் வாட்டி அதை அப்படியே ஒரு பலூன் மாதிரி ஆக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ப்ளோவிங். கேட்கவே அருவருப்பாக இருக்குல்ல. இது வந்து அக்ரிகல்ச்சரில் நீங்கள் பண்ணி தாங்கணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து ரியரிங்னா என்ன, பூச்சி வளர்க்கணும். எங்களுக்கு வந்து 20 பூச்சி வந்து வளர்க்க சொன்னாங்க. பூச்சியோட லைஃப் சைக்கிள் இருக்கும், வாழ்க்கை சுழற்சி, பியூப்பா, லார்வா, அதுக்கப்புறம் அடல்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். கூட்டுப்புழு, புழு அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் அடல்ட் ஆகினது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் 20 புழுங்களை பிடிச்சி அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜாக வந்து அந்த என்டமாலஜி சார்கிட்ட போய் காட்டணும். இங்கே பாருங்கள் புழுவாக இருக்குது, சைன் போடுங்க அப்படின்னு ஒரு சைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டுப்புழுவாக மாறிடுச்சு, இப்போ ஒரு சைன் போடுங்க, இன்னொரு சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டுப்புழுவிலேருந்து அது வெளியே பட்டாம்பூச்சியாவோ இல்லை வேறு ஏதாவது பூச்சியாவோ வெளியே வந்துச்சுன்னா அதை போய் காட்டி நாங்கள் இதுக்கு ஒரு சைன் போடுங்கன்னு 3 சைன் வாங்கணும். 3 ஸ்டேஜில் அந்த மாதிரி 20 பூச்சிங்களை வந்து பண்ண சொன்னாங்க எங்களுக்கு. அது பேர் வந்து ரியரிங். இதுவும் வந்து கம்பல்சரி என்டமாலஜியில். கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அக்ரி அப்படி தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து டிசெக்ஷன் வந்து என்னென்னா என்டமாலஜியில் தான். டிசெக்ஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா என்டமாலஜி எக்ஸாம்லேயும் வரும் ஃபஸ்ட்டு செமஸ்டரில். டிசெக்ஷன் என்னென்னா கட் பண்ணுறது. எதை கட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து கொடுத்துருவாங்க என்டமாலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாமில். ஒரு கரப்பாம்பூச்சி கொடுத்துருவாங்க. அந்த கரப்பாம்பூச்சியோட பின்னாடி கட் பண்ணி, முதுகுலேருந்து பின்னாடி கட் பண்ணி, வாயிலிருந்து பின்னாடி எக்ஸ்க்ரீட்டா வரைக்கும் அதோடைய குடல் ஸ்ட்ரக்சர், அதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம தனியாக எடுத்து அதோடைய பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி காட்டணும். இதுதான் டிசெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பூச்சியியலுக்கு. அதுவே வந்து பேத்தாலஜியில் வந்து என்ன நடக்குன்னா, நோய் இருக்கா,
நோய் வந்து நீங்கள் அப்படியே அலேக்காக கட் பண்ணி அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டர்னலுக்கு வந்து காட்டணும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் இல்லையா, அந்த செம் ஃபுல்லாக அப்பயும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி டிசெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எவ்வளோ சீக்கிரம் காட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க. அந்த அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த பேத்தோஜன் இருக்கு இல்லையா, அந்த பேத்தோஜன் வந்து அவங்களுக்கு காட்டணும். அது வந்து அழகான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நிறைய மார்க் வரும். இது டிசெக்ஷன், இதுவும் வந்து பேத்தாலஜியில் கம்பல்சரி எல்லா செம்லையும் வரும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டூர். ஓகே, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறமே, கொஞ்சம் கூட டைம் பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் வந்து ஷார்ட் டூர் இருக்கும். ஷார்ட் டூர்னால் என்ன, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்லாம் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சுற்றுவீங்க. அங்கே இருக்கிற எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பையூர் கிருஷ்ணகிரி போயிட்டு நெய்வேலி ஊட்டி இல்லை, அது பேர் என்னது, ஏற்காடு போயிட்டு, ஏற்காடுலேருந்து நெய்வேலி போயிட்டு, நெய்வேலியிலேருந்து திருச்சி போயிட்டு, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போயிட்டு, புதுக்கோட்டையிலேருந்து மதுரை டு தூத்துக்குடியா திருநெல்வேலியான்னு தெரில, அருப்புக்கோட்டை போயிட்டு அங்கேருந்து வந்து தேனி வந்துட்டு, தேனியிலேருந்து திருப்பூர் வந்துட்டு அப்படியே நேராக காலேஜ் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவீங்க. அங்கே என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ரிஜன்லையுமே வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கும். ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல புது வெரைட்டிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெல் இந்த ரகம், பருப்பு இந்த ரகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ரகத்தை ரிலீஸ் பண்ணுற ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது. ஒரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. போய் எல்லா இடத்தையும் ஒரு வாரம் சுற்றி பார்க்கும்போதே வந்து அந்த போகிற வழியில் எதெல்லாம் ஃபேமஸ் பிளேஸ், நாங்கள் தஞ்சாவூர் கோயில் போனோம், ஏற்காடு போய் சுற்றி பார்த்தோம், அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், போகிற வழியில் எதெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இதான் வந்து ஷார்ட் டூர் செகண்ட் இயரில் செகண்ட் செம்மில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆல் இந்தியா டூர். ஆல் இந்தியா டூரா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. எங்களுக்கு கொரோனாவாக கேன்சல் ஆச்சு. ஆல் இந்தியா டூர்னு என்னென்னா, ஒரு 20லேருந்து 22 நாள் ஆல் இந்தியா ஃபுல்லாக சுற்றுவீங்க. இதுவும் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து ஹைதராபாத் டு ஆக்ரா, டெல்லி, அப்புறம் வந்து பஞ்சாப், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து வாரணாசி, அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, திரும்ப டெல்லி வர்றது. இந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கோ, இப்போ நான் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லியில் இருக்கேன். இங்கெல்லாம் வந்து வருஷம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க டூர், ஆல் இந்தியா டூருக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜஸ் மட்டும் பார்க்க மாட்டீங்க, பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி இருக்கிற ஃபேமஸான பிளேஸ் தாஜ்மஹால், அப்புறம் வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்டரு, அதுக்கப்புறம் ஷிம்லாவில் போய் ஸ்னோலாம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வந்து ராமோஜி இருக்குது. ராமோஜினா இந்த பாகுபலி படம் ஷூட்டிங் எடுத்தாங்களே அந்த இடம். இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பிளேஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம். இந்த ஆல் இந்தியா டூர் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபைனல் இயர் 4th இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து நடக்கும். ராவேக்கு முன்னாடி நடக்கலாம், இல்லை ராவேக்கு பின்னாடி நடக்கலாம். அப்போது ராவேனா என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ராவேனா என்னென்னா, ரூரல் உங்களை வந்து 4வது வருஷம், இப்போ எப்படியும் மெடிக்கல் 5வது வருஷம் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு டாக்டர் கூட வந்து ட்ரெயின் பண்ணணும் இல்லையா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்லாம் வந்து டாக்டர் கூட போய் ஊசி போடுறதுலாம் வந்து கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4வது வருஷம் எடுத்துகிட்டு போய் ஒரு வில்லேஜில் ஒரு 3 மாதம் விட்டுருவாங்க. உங்களை மட்டும் தனியாக விட மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு 5 பேராவோ இல்லை ஒரு குரூப்பாவோ 10 பேராவோ பிரித்து எடுத்துகிட்டு போய் ஒரு பிளாக்கில் வந்து போட்டுருவாங்க. பிளாக்னா என்னென்னா, பிளாக்கு தான் உங்களுக்கு தெரியல, வட்டம் சொல்லுவேன். அந்த பிளாக்கில் வந்து ஒரு பிளாக்கில் ஒரு குரூப் வந்து போட்டுருவாங்க. ஆனால் அந்த பிளாக்கில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரில் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க. வேளாண் அதிகாரி கூட உங்களை வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டு, ஒரு ஆளுக்கும் ஒரு குரூப்லேயும் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு வந்து அந்த பிளாக்கில் இருக்கிற 10 வில்லேஜ் கொடுத்துருவாங்க. உனக்கு இந்த வில்லேஜா, இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாரோட பீப்புளோட டேட்டா எடு, எத்தனை பேர் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து 25 பேர் வந்து கலெக்ட் பண்ண விட்டாங்க. 25 விவசாயிகளை வந்து பார்த்து அவங்க எந்த மாதிரி வந்து பயிர்களை போடுறாங்க, அவங்களுக்கு லாபம் வருதா இல்லையா, வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வயசு என்ன, அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வருது, எந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக அவங்க என்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டேட்டா எடுத்துகிட்டு, இதுதான் வந்து ராவே ஒரு 3 மாதம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போகும். அந்த ராவே டைம்லேயே வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போவீங்க. நீங்களே எல்லாமே வந்து உங்களுக்கே ப்ராக்டிக்கலான எக்ஸ்போஷர். இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு பிளாக்கில் இருக்கிற குரூப்புக்கும் ஒரு 2 டீச்சர்ஸை வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து விட்டுருவாங்க. உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த 2 டீச்சர்ஸாக தான் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜ் கொடுத்துட்றாங்க. என்ஜிஓஸ் வந்து போவீங்க. என்ஜிஓஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ராக்டிக்கலான விஷயம் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். சாப்பாடாக இருக்கட்டும், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பண்ணுவீங்க. இதுதான் வந்து ராவே. இந்த ராவே வந்து 90 நாள் இல்லைனா 75 நாள் முடிச்சுட்டு காலேஜில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் அப்போ வந்து எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி காத்தாடி வந்து செஞ்சு காட்டுவோம் இல்லையா? என்ன காத்தாடி? நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ராவேல வந்து ப்ராக்டிக்கலாக என்ன கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் காலேஜில் வந்து ஃபார்மர்ஸ் முன்னாடி வந்து பண்ணிக்கணும். ஃபார்மர்ஸ் உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணி காட்டணும். இது வந்து ஃபைனல் இயரில் ஆல் இந்தியா டூருக்கு முன்னாடி நடக்கலாம், இல்லை ஆல் இந்தியா டூருக்கு அப்புறம் நடக்கலாம். ஓகே, ராவே பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டடி விசிட். அது வந்து நான் சொல்லிட்டேன். இந்த கோர்ஸில் இந்த செமஸ்டர் வந்து நீங்கள் 10 கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 10 கோர்ஸுக்குமே வந்து விசிட் போவீங்க. ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்துல வந்து என்ன ஃபேமஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடத்துல வந்து என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து யாராவது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர் வந்து இருப்பார். விவசாயத்தில் வந்து ஒரு சாதிக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர்லாம் போடுவாங்க இல்லையா? இன்ஜினியரிங் விட்டு 2 லட்சம் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கும் மாணவன் அப்படின்ட்டு விவசாயத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸ் வந்து போய் விசிட் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து ஒரு மார்க்கெட்டை விசிட் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் போவீங்க. இல்லை கேவிகே போவீங்க. இந்த மாதிரி எந்தெந்த அந்த கோர்ஸ் ரிலேட்டடான அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எங்கெல்லாம் வந்து நடக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து விசிட் போவீங்க. இது வந்து ஸ்டடி விசிட்டு. இது வந்து எல்லா செம்மிலுமே நடக்கும், எல்லா கோர்ஸுக்குமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டடி விசிட்டு. அந்த கேஸ் ஸ்டடி விசிட்னா இப்போ சொன்னாங்களா அதே தான். சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர் யாரோ அவங்கள வந்து போய் பார்த்து நீங்கள் வந்து எப்படி சக்ஸஸ் ஆனீங்க, உங்களுடைய சக்ஸஸ்க்கு என்ன காரணம், அது வந்து நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் வந்து எழுதணும். விசிட் போயிட்டு வந்து அவர் வந்து எப்படி சக்ஸஸ் ஆனார், அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த மாதிரிலாம் செடி வளர்க்குறாரு, அவர் வந்து கோழி பண்ணை வச்சுருக்கலாம், இல்லை தேன் பூச்சி வளர்ப்பு வச்சுருக்கலாம், இல்லை வந்து காளான் பண்ணை வச்சுருக்கலாம், இல்லை ஆட்டு பண்ணை வச்சுருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே. ஆனால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விசிட் வந்து எழுதணும். ஒருவேளை உங்களுடைய விசிட் வந்து ஊட்டி போகிறீங்க, ஊட்டியில் போய் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்க்குறீங்க. ஊட்டியில் வந்து ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. அங்கே போய் வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சரில் வந்து என்னென்ன வெரைட்டிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து ரெக்கார்டில் எழுதணும். ஸோ இது வந்து கேஸ் ஸ்டடி விசிட்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்டில் எழுதணும். அது வந்து தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. அதுக்காகவே அந்த விசிட்டுக்காகவே அதை வந்து நீங்கள் எழுதியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் விசிட்டு சொல்லிட்டேன். அது வந்து எக்கனாமிக்ஸ். அக்ரிகல்ச்சரில் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ்னு இருக்குது. அதுவும் வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட்டு. அதில் வந்து இந்த மார்க்கெட்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். உழவர் சந்தையை விசிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டு பண்ணை, இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து சந்தை இருக்கோ அந்த சந்தையெல்லாம் போய் விசிட் பண்ணுவீங்க இந்த எக்கனாமிக்ஸில். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆண்டர்ப்ரனர் விசிட்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? அக்ரிகல்ச்சர்லேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு யூனிக்காக இருக்கும். ஆண்டர்ப்ரனர்னால் யூனிக்காக பண்ணுறவங்க, அவங்களுடைய சொந்த யோசனையில் பண்ணுறவங்க. எப்படி என்னுடைய ஜூனியர் கூட ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் பூச்சியோட விஷம் இருக்கு இல்லையா, அதை வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கான். ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, ஸோ அவங்கள போய் விசிட் பண்ணி இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது நீங்கள் முடிச்சுட்டு அக்ரியில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் உங்களை வந்து இந்த விசிட் கூப்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, பூச்சி மருந்து உரம் வைக்கிற கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த நர்சரின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன செடிகளை வந்து விற்பாங்க. தக்காளி கண்ணுங்க, மிளகா கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கூப்பிட்டு போய் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுக்குவீங்க. அக்ரியில் வந்து தியரின்றதை விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆர்கனைசேஷன் விசிட்னா இந்த என்ஜிஓ விசிட்னா என்ஜிஓ போய் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து கேவிகேன்னு சொல்லுவாங்க, கிருஷி வித்யான் கேந்திராஸ் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னென்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி மூலமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து கம்மி விலையில் கொடுக்குறது, அந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் வந்து போய் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்பிஓ ஃபார்மர் ப்ரொடியூசர், அதான் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லுவாங்க. பால் உற்பத்தியாளர் சங்கம். இந்த பால் உற்பத்தியாளர் சங்கம்னா அது வந்து வெட்டினரிக்கே வருது, ஆனால் வந்து அக்ரிகல்ச்சரோட ஒரு அலைடு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்ரியில் வந்து செடிகளை பற்றி மட்டும்தான் படிப்போமா அப்படின்னு கொஷின் கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. நம்ம வந்து செடிகளை பற்றி படிப்போம்,
மாடு ஆடுகளை பற்றி படிப்போம். ஏன்னா அந்த ஒரு கோர்ஸ் வரும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் வந்து செகண்ட் இயரில் வந்து வரும். ஓகேவா? அடுத்து நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபஸ்ட் இயர்லேருந்து 4வது வருஷம் வரைக்கும் எந்தெந்த கோர்ஸ் வரும், எந்தெந்த கோர்ஸில் எதை பற்றி படிப்பீங்க, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ இதுக்கப்புறம் வந்து நான் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோபயாலஜினா என்ன பண்ணுவீங்கன்னா, பேத்தாலஜியில் வந்து டிசெக்ட் பண்ணுறது, இந்த பூச்சியெல்லாம் கட் பண்ணுறது பார்த்தோமா. மைக்ரோபயாலஜியில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, மைக்ரோப்ஸ் மண்ணில் வந்து நுண்ணுயிர்களை வந்து நீங்கள் பிரித்து எடுப்பீங்க. பெட்ரிபிளேட் தந்துடுவாங்க. இந்த படத்தெல்லாம் வந்து சயின்டிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, லேப் கோட் வெள்ளை கலர் கோட் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த ஆர்கானிசத்தெலாம் ஆராய்ச்சி வைரஸ் பாக்டீரியாலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மண்ணிலேருந்து நல்ல பாக்டீரியாலாம் வந்து பிரித்து எடுத்து அதை வந்து நீங்கள் வளர்ப்பீங்க. வளர்த்து ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து அதை நீங்கள் காட்டணும். இது வந்து மைக்ரோபயாலஜியில் வந்து நடக்கும். அந்த கோர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது, மேஜர் கோர்ஸு. அப்புறம் ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறேன். சாப்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னா, சில காலேஜில் வந்து வெஜ்ஜு மட்டும் போடுவாங்க, சில காலேஜில் வந்து நான்வெஜ் போடலாம். சாப்பாட்டுக்கு ஃபீஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு இடத்த பொறுத்தது. சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா அதிகமான ஃபீஸாக இருக்கலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான ஃபீஸாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தீங்கன்னா எப்படி வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். தனியார் காலேஜ்னால் மொத்தமாக கூட உங்களுக்கு வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ்னால் மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து சாப்பாடு இருக்கும். லீவ் வந்து கேட்டிங்கன்னா, லீவ் வந்து எப்போலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருதோ, கவர்மெண்ட் லீவ் அப்போ மட்டும்தான் கவர்மெண்ட் லீவ் உங்களுக்கு வந்து லீவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லீவ் வந்து எப்போ வரும்னா, சாட்டர்டே வந்து எப்பயுமே காலேஜ் இருந்துக்கிட்டா இருக்கும். ஒரு சில நாள் வந்து பாதி நாள் வைப்பாங்க, மீதி நாள் வந்து லீவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக லீவு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ் இருக்குமா, ஒரு செம் 6 மாதம் முடிச்சுட்டு லீவ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் இல்லைனா 5 நாள் இல்லைனா 10 நாள் தருவாங்க. ஒரு மாதம் லீவு சம்மர் ஹாலிடேலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வாரம் இல்லைனா வந்து 5 நாள் அந்த மாதிரி லீவ் தருவாங்க. அந்த 5 நாளில் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த 5 நாள்லேயே அடுத்த செம்முக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த செம்முக்கு வந்து ஃபீஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அடுத்த செம் படிக்க முடியும். ஸோ லீவ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏபிஐடி சொல்லிட்டேன். தேன் பூச்சி வளர்ப்பு, அப்புறம் வந்து காளான் வளர்ப்பு, இதெல்லாம் வந்து எப்போ பண்ணுவீங்கன்னா, என்டமாலஜி படிக்கிறீங்க இல்லையா, செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் வந்து என்டமாலஜி படிப்பீங்க. அப்போ வந்து இந்த தேன் பூச்சி வளர்க்குறத பற்றி சொல்லி தருவாங்க. மஷ்ரூம் வந்து எப்போனா தேர்ட் இயரு, செகண்ட் இயர், தேர்ட் இயரு, ஃபோர்த் இயரு. முக்கியமாக தேர்ட் இயரில் தான் வந்து நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற ஒரு இடமா இருக்கும். தேர்ட் இயர் தான் வந்து உங்களுக்கு பெரிய நாலேஜ் இருக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து காளான் வளர்ப்பு, தேன் பூச்சி வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ காளான் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஓகேவா? காளானில் அந்த காளானோட விதைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் இருக்கும். அது எப்படி தயாரிக்கிறது, காளானை எப்படி வளர்க்கலாம், அது வந்து எந்த டெம்பரேச்சரில் வைக்கலாம், எத்தனை ரகங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லி தருவாங்க. நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். முடிச்சுட்டு பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஓகேவா? காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் டேர்ம் பேப்பர் அசைன்மெண்ட்டு, ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டேன். அந்த வைவா நடக்கும்ல அது. அப்புறம் வந்து ஃபார்மிங் தேர்ட் இயர் தான் ரொம்ப முக்கியமான இயர்னு இப்போ தான் சொன்னேன். ஏன்னா தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து உங்கள் இயருக்கு வந்து ஒரு பெரிய 3 இல்லைனா 4 ஏக்கரில் வந்து நிலத்தை கொடுத்துட்டு, அதில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து கரீஃப் கிராப்னு சொல்லுவாங்க. மான்சூன், அதாவது பருவகால மழை வருது இல்லையா, அந்த டைமில் நம்ம எந்த செடி போடுவோமோ அதை போட்டு நீங்கள், அது வந்து ஒரு கோர்ஸ், அக்ரானமின்னு ஒரு கோர்ஸ், உழவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நெல் வந்து போட்டிங்கன்னா அதை போட்டு அது வந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும். களை பிடுங்கிறது, மருந்தடிக்கிறது, உரம் போடுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணணும். நாற்று நடுறது, அந்த லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எது உழுகிறது, எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணணும். அறுவடை பண்ணி நெல் வயல் விழான்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைமில் நடக்கும். தேர்ட் இயரில் செகண்ட் செம்மில் என்ன நடக்கும் அப்படின்னா, கரீஃப் இது ரபி சீசன்னு சொல்லுவாங்க. குளிர்காலத்தில் வரக்கூடிய செடிங்க. இது வந்து இந்த உளுத்தம்பருப்பு இல்லைனா வந்து பயிர் வகை இந்த மாதிரி வந்து போட்டு, அதுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் தான் விதைய போடணும், நீங்கள் தான் அறுவடை பண்ணணும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் சீனியர்லாம் வந்து காசு வாங்கினாங்க. எப்படின்னா, அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அதை விற்று வர காசு வந்து உங்கள் இயருக்கு எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க சரிசமமாக. ஸோ இது வந்து ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ராப் கல்டிவேஷன் தேர்ட் இயரில் வந்து நடக்கும். அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் சொன்னேன். ப்ரைவேட் காலேஜ்னால் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து எக்ஸ்டர்னல் வருவாங்க. அதுவே வந்து கவர்மெண்ட் காலேஜ்னால் வேறு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து எக்ஸ்டர்னல் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் மோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். டேப்லெட்டில் நடக்கும், எல்லாம் OHPCயில் நடக்கும். அதே மாதிரி வந்து தியரியாக நடக்குது இல்லையா, நம்ம எழுதுகிற மாதிரி வருது இல்லையா, அதுக்கு வந்து அவங்களே பேப்பர் தருவாங்க, வெள்ளை கலர் ஷீட்டு, ஒரு புக்கு பண்டில் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து
எக்ஸாம் பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் இங்கு பெனில் தான் எழுதிருப்பீங்க. இங்கேயும் வந்து நான் இங்கு பெனில் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பால் பாயிண்ட் பென்லேயே எழுதலாம், இல்லை இங்கு பென்லேயே எழுதலாம், இல்லை பியூராக பிளாக் பென்லேயே எழுதலாம், இல்லை பியூராக ப்ளூ பென்லேயே எழுதலாம். இங்கு பென்ன்றது கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ். கெஸ்ட் லெக்சர்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இருக்கீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆள், என்ன சொல்கிறது, எக்கனாமிக்ஸில் வந்து இந்த ஆள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், அவரை வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறது. இல்லையா, நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து பேங்க்கில் மேனேஜராக இருக்கலாம், இல்லைனா வந்து பெரிய பெரிய இடத்துல வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லைனா வந்து அலுமினி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப பயங்கரமான சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து பேத்தாலஜியில் வந்து ஒரு பயங்கர பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், அவங்கள வந்து கெஸ்ட் லெக்சராக கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வந்து ஒரு ஸ்பெஷல் லெக்சர் வந்து எடுப்பாங்க. லெக்சர்னால் என்னென்னா கிளாஸ் எடுக்கிறதா லெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து எடுப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா, கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து நடக்கும் இந்த 4 வருஷத்தில். இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் நடக்கும். நீங்கள் வந்து 65லேருந்து 80 கோர்சஸ் வந்து படிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கெஸ்ட் லெக்சர் இருக்கும். இந்த கெஸ்ட் லெக்சர் வைக்கிறதுன்றது வந்து அந்தந்த டீச்சரோட டெசிஷன் தான். வெளியிலேருந்து யாராவது கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதும் அவங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமஸான டவுட்ஸ், அக்ரியில் வந்து என்னென்னலாம் ஃபேமஸான டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரியில் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கா? நான் வந்து படிச்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் ஏதாவது வேலை பார்க்க முடியுமா, பார்ட் டைமில் ஜாப் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அக்ரியில் வந்து கரஸ்பாண்டன்ட் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. அப்போது என்னால் பார்ட் டைம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா பார்க்கவே முடியாது. அக்ரியில் ஃபுல் டைம் தான், 7:30லேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் போய் தான் ஆகணும். உங்களால் பார்ட் டைம் வேலைன்றது பார்க்கவே முடியாது. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே அக்ரியில் கிடையாது. ஸோ இந்த ஒரு டவுட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இப்போ நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அக்ரியில் பிஎஸ்சி படிக்கும்போதும் சரி, எம்எஸ்சி படித்தாலும் சரி, பிஹெச்டி படித்தாலும் சரி, உங்களால் அக்ரியில் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணவே முடியாது. வேறு கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டே வந்து வேலை பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம் பண்ண முடியாது. நிறைய ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்கணும். ஸோ அக்ரியில் கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்தந்த கவர்மெண்ட் காலேஜை பொறுத்து. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு அந்தந்த காலேஜை பொறுத்து சாப்பாடு மாறும். டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 வருஷத்துக்கு வந்து 40,000 டியூஷன் ஃபீஸு. அதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா பாதி 20,000. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, தனியார் காலேஜாக இருந்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்கு வந்து அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். அது இல்லாமல் புக் ஃபீஸுன்னு தனியாக ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மேனுவல் ரெக்கார்டு ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லையா, ரெக்கார்டு தர்றது, ரெக்கார்டில் அவங்களே தருவாங்க, நீங்கள் வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து புக்குக்கு மெட்டீரியல் இதெல்லாம் தராங்க இல்லையா, இதுக்குன்னு தனியாக புக் ஃபீஸ்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து அதே அளவு தான். இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வந்து யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, டிஎன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டியூஷன் ஃபீஸு. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா 20,000 தான். நீ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இல்லைனா 40,000. அதுவே அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் புக் ஃபீஸ் வந்து டிஎன்ஏ ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து அந்தந்த ப்ரைவேட் காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சீட் இருக்குது. நீங்கள் வந்து தனியாக டொனேஷன் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ 15 லட்சமோ கொடுத்து நீங்கள் சீட் வாங்குவீங்க. உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து அதிகமாக இருக்கும். டியூஷன் ஃபீஸ் வந்து இந்த இடத்துல டிஎன்ஐ சொல்கிறது கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களோ, அந்த ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களோ அவ்வளோதான் நீங்கள் கட்டி படிச்சாகணும். ஓகேவா. இது வந்து ஃபீஸ் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் வர்சஸ் டே ஸ்காலர். இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி அக்ரி ஸ்டூடெண்ட். ஒரு வேளை 10 15 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ணலாம். ஆனால் உங்களால் வந்து வெளியில் தங்கி படிக்க முடியாது. ஹாஸ்டல் எடுக்கணுன்றது வந்து கம்பல்சரி அக்ரியாக இருந்தால். அதுக்கப்புறம் அக்ரி எல்லாம் சயின்ஸாக தான் இருக்குமா, மேக்ஸ் வராதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அக்ரியில் மேத்தமெட்டிக்ஸ் வரும். எது மேக்ஸ் வருமா, கணக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஒரு செம்மும் வரும். ஓகேவா. ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும்தான் மேக்ஸ் வரும். நீங்கள் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எது ரிலேட்டடாக வரும்னா அணிகள், மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, அணிகள் வரும். டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் இது வந்து வரும். ஓகேவா. அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக், அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று வந்து வரும். புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து வரும். செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் வந்து வரும்.
ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸும் வருது. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்கலாமா இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாமா அப்படின்னு ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நான் கம்பல்சரி அடித்து சொல்லுவேன் இங்கிலீஷ் மீடியத்தை எடுங்க. ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஓட்ட முடியும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துலேருந்து படித்து இங்கிலீஷ் மீடியம் வரீங்கன்னா கூட உங்களால் வந்து ஒரு செமஸ்டரில் வந்து உங்களால் வந்து அடாப்ட் பண்ணி கற்றுக்க முடியும். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஆல் இந்தியா லெவலில் எங்கே வேணாலும் போய் எம்எஸ்சி பண்ணலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது வேலை வாங்கினா வந்து ஆல் இந்தியா லெவலில் எங்கன்னா போய் வாங்கலாம். தமிழ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் வேலை வாங்குறது கஷ்டம். தமிழ்நாட்டில் மட்டும் வேலை வாங்குறது குண்டு சட்டிக்குட்டில் வந்து குதிரை ஓட்டணும்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபாரினில் போய் வந்து எம்எஸ்சி பண்ணலாம். ஃபாரினில் போய் வேலை பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் எடுங்க. நீங்கள் தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் எடுங்க. அடித்து சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் எடுங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வர பெனிஃபிட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சியில் வர்றதுக்கு அப்படின்னு வந்து யோசித்து அந்த தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. ப்ளீஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து எடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 12th சப்ஜெக்ட் குரூப் வந்து என்ன இருந்தால் அக்ரிகல்ச்சர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா வந்து அக்ரிகல்ச்சர்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க படிச்சிருந்தா அக்ரிகல்ச்சர் வரலாம். பிசிஎம்பின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் பயாலஜி, அவங்களும் வந்து அக்ரிகல்ச்சர் வரலாம். அதுக்கப்புறம் வந்து பிசி பிஇசட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி. ஸோ அவங்களும் வந்து அக்ரி வந்து வரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சேஃப் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. சேஃப் கட் ஆஃப் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, இப்போ வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 12th எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா எல்லாருக்கும் மார்க்கு குறையும் இல்லையா? உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ எல்லாருமே வந்து மார்க்கு கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து குறையும். இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்து 12th எல்லாருமே அதிகமான மார்க் 600க்கு 590 மார்க் எல்லாருமே எடுத்துருந்தீங்கன்னா கட் ஆஃபும் அந்த லெவலுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? கட் ஆஃப் நாங்கள் இருக்கும்போது வந்து 200க்கு வந்து கால்குலேட் பண்ணாங்க. இப்போ வந்து 100க்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். நாங்கள் வந்து போகும்போது வந்து ஆஃப்லைனில் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். வீட்டில் உட்காந்தே வந்து எந்த காலேஜ் வேணும் அப்படின்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது, கேர்ள்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது. அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஓகேவா? வருஷத்துக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ அதுவும் வந்து இருக்குது, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரைவேட் காலேஜ் எடுக்கலாமா கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரைவேட் காலேஜ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்குண்ணா இதுதான் எடுப்போம் அப்படின்னா நோ 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 பண்ணவே பண்ணாதீங்க. கவர்மெண்ட் காலேஜில் படித்தா தான் வேல்யூ ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் போங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் காலி ஆகிடுச்சுன்னா ப்ரைவேட் காலேஜ் போங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். திருச்சி இருக்குது, மதுரை இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கிள்ளிக்குளம் இருக்குது, நிறைய இடம் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் எடுக்கலாம். அது எல்லாம் சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே வாங்க. இதுதான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஷின் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, பிஎஸ்சி அக்ரி பெஸ்ட்டா பிடெக் அக்ரி பெஸ்ட்டா அப்படின்ட்டு. சத்தியமாக எனக்கு பிடெக் அக்ரி பற்றி சுத்தமாக ஒன்றும் தெரியாது. நான் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து 2017 வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். அந்த டைமில் பிடெக் அக்ரிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் 60,000 சொன்னாங்க வருஷத்துக்கு. பிஎஸ்சி அக்ரிக்கு வந்து 40,000 அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு சத்தியமாக பிடெக் அக்ரி பற்றி தெரியவே தெரியாது. பிஎஸ்சி அக்ரி பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் வந்து என்னென்னா, பிஎஸ்சி அக்ரிக்கும் பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரி அப்படின்னு சொல்கிறாங்களே, ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி அக்ரினா அதே தான் பழைய பேர். பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரினா புது பேர். அது வந்து ஹானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மதிப்பிற்குரிய, ஹானர்ஸ்னால் மதிப்பிற்குரிய. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ், எல்லா டிகிரிக்குமே வந்து மோஸ்ட்லி ஹானர்ஸ்னு மாற்றிட்டாங்க. எல்லா டிகிரியுமே வந்து மதிப்பிற்குரிய டிகிரி, அதனால் வந்து ஹானர்ஸ்னு மாற்றிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி அக்ரினாலும் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரினாலும் ஒன்று தான். ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். பேர் மட்டும் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன். அட்டெண்டன்ஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து கிளாஸ் கட் அடிச்சுட்டு வந்து ரூம்லேயே உட்காந்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களை வந்து செஞ்சு விட்ருவாங்க எக்ஸாமில். அட்டெண்டன்ஸ் வந்து 80%, 80யா 85யா, ஐ திங்க் 80 above தான். 80%க்கு மேலே வந்து அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். 80%க்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஈனா என்னென்னா உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆப்சண்ட்டும் ஆக முடியாது, கிளாஸ் கட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகவும் முடியாது. எல்லா கிளாஸுமே வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 4 வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ஒரு செமஸ்டர்லையும் எந்தெந்த மாதிரி கோர்ஸ் வரும், அதில் வந்து எதை பற்றி படிப்போம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் எல்லா கொஷின்ஸும் வந்து கம்பைல் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட். அக்ரி வந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.